கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய வலியும் மனக்காயங்களும் சொல்லப்படாத ஒரு உணர்ச்சிகளாக உங்களுக்குள்ளேயே இருக்கும். அது நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. யாராக வந்து கேட்டிருந்தால் கூட நீங்க வெளியவும் சொல்ல மாட்டீங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட நீங்க கூற மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில உணர்ச்சிகளை உங்களுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஆழமானவையாக இருக்கும். அதை உங்களுக்குள்ள மட்டுமே நீங்க பூட்டி வைத்திருப்பீங்க. யார் வந்து கேட்டாலும் அதனை திறந்து விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க நம்பியவங்களே உங்களுடைய மனதை உடைத்த தருணங்கள் சாதாரணமானவையாக இருக்காது. அதனை நினைத்து நீங்க அழுது புலம்பிய காலங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தருணங்கள் தாங்க உங்களை அளவைத்தது மட்டுமாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி வேறு விதமாக சிந்திக்க வைத்ததாகவும் இருக்கும். அதனால பல காயங்களும் பல மன வருத்தங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் அது உங்களுக்கு தீராத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்குங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நீங்க நம்பிய ஒருவர் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் நடந்திருப்பாங்க. ஆனா அவங்க மீது நீங்க எவ்வளவோ நம்பிக்கையை வைத்திருப்பீங்க. அது உங்களுடைய காதல் துணையோ, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோ, இல்லை அப்படின்னா உங்க நண்பரோ, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அவங்க மீது நீங்க முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்திருப்பீங்க. நம்பிக்கையையும் உணர்ச்சிகளையும் நீங்க அவங்க மீது வைத்திருந்திருப்பீங்க. ஆனா அதுபடி அவங்க நடந்திருக்க மாட்டாங்க. நீங்க அவங்களுக்காக எல்லாத்தையுமே மறந்து ஒரு நாள் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை உங்களுடைய மனதை முற்றிலும் உடைத்திருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையுமே மறந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அவங்க பேசியிருப்பாங்க. அந்த பேசின வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை காயத்திற்கு மேல காயம் ஆக்கி கொண்டு உங்களை உடைத்து கொண்டே இருந்திருக்குங்க. அந்த ஒரே ஒரு இரவு தாங்க நீங்க யாருக்கும் தெரியாம அமைதியா அழுத ஒரு இரவாக இருக்கும். அந்த இரவுல உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகள் வெளியில யாருக்குமே தெரியாது. அது உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே உருவான ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளை நினைத்து இன்னமும் நீங்க நினைத்தால் மனம் மருந்துவீங்க. கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வரும். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை நிச்சயமாக இருந்திருக்கும். இன்னொரு தருணம் என்ன தெரியுமா? ஒரு உறவில் நீங்க முழுமையா இருந்த போதும் அந்த உறவுக்காக நீங்க எல்லாமே பண்ணிருப்பீங்க. பண உதவியிலிருந்து எல்லா உதவியும் நீங்க உங்களால முடிந்த உதவிகள் எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தாலுமே அவங்க அதை மதிக்காம நடந்திருப்பாங்க. மதிக்காம மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையவே அவங்க பெரிய ஒரு பிரச்சனைக்கும் ஆளாக்கி இருப்பாங்க. நான் எவ்வளவோ கொடுத்தேன், ஏன் இது மாதிரி எனக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீண்ட நாளோட இரவுகள் அவங்களுக்கு கழிந்திருக்கும். நான் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடித்த மாதிரியே நடந்துக்கிட்டேன். இருந்தாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அவங்க எதுவுமே புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க. அவங்களுடைய தேவை முடிந்தவிடும் ஏன் என்னைய கண்டு கொள்ளாம போயிடுறாங்க என்கிற மாதிரி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காமல் பல நீண்ட இரவுகள் கழிந்து கொண்டே இருந்தது. ஆனா அதற்கு இன்னமும் உங்களுக்கு பதில் கிடைக்கல. மூணாவதா இருப்பது ஒரு நெருங்கிய நபர் உங்களுடைய நம்பிக்கையை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா மாறி இருக்கும். என்னடா என் வாழ்க்கையில எல்லாரும் இப்படி இருக்காங்க, நான் நீ மட்டும்தான்டா நம்பினேன், ஆனா நீயே இப்படி மாறிட்டியடா அப்படின்னு நீங்களே அதிர்ச்சியாகக்கூடிய ஒரு தருணமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அவங்க உங்களுடைய பணத்தை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய குடும்பத்திலேயும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபடுத்தி விட்டு போயிருக்கலாம். சில பிரச்சனைகள்ல உங்களை அவங்க மாட்டி விட்டு கூட போயிருக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கலாம். ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. பண்ணி அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக மாறியிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களை காயத்திற்கு ஆழ்த்தி கொண்டே இருக்குங்க. அதிலிருந்து உங்களால வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா நிச்சயமா இருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் சீரியஸா எடுத்துக்கொள்ளாத ஒரு உண்மை நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க. நீங்க பேசும்போது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க எவ்வளவுதான் உண்மையை பேசினாலும் முற்காலத்துல நீங்க போய் கூறினீங்க தான். அதற்காண்டி இந்த ஒரு நேரத்தில் நீங்க உண்மை பேசும் பொழுது யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எவ்வளவுதான் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து நீங்க உங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தினா கூட அதையும் அவங்க ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருப்பாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனதிற்குள்ள மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். நீங்க வலித்த போது அதை யாரும் கவனிக்காம இருந்திருப்பாங்க. அதனால நீங்க மெதுவா அமைதியாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இரவு நேரங்கள்ல நீங்க அழுத 3 முக்கியமான காரணங்கள் இருக்கும். ஒண்ணு, நீங்க கொடுத்த அன்பு உங்களுக்கு திரும்ப வராமல் போயிருக்கும். இது உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் சரி, நண்பர்கள் வாழ்க்கையிலும் சரி, நீங்க பண்ணின உதவியும் உங்களுக்கு திரும்ப கிடைத்திருக்காது. கொடுத்த பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைத்திருக்காது. அதே போல தாங்க அன்பும். நீங்க மற்றவங்களுக்கு பார்த்து பார்த்து அன்பு கொடுப்பீங்க. அவங்க கேட்ட உதவிகள், பணம்னு எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய நேரம், உங்களுடைய வாழ்க்கை எதையுமே நீங்க பொருட்படுத்தாம அவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா அவங்க நீங்க பண்ணதுல 100ல 10% கூட உங்களுக்கு திருப்பி பண்ண மாட்டாங்க. அதனை நினைத்து நீங்க இரவு நாட்கள்ல அழுத நாட்கள் நிச்சயமா அதிகமாகவே இருக்கும்.
இரண்டாவதா இருப்பது யாரும் உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு உணர்வு. நீங்க எதற்காக கூறுறீங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி போகுது, ஏன் நம்மளை மட்டும் யாரும் புரிந்து கொள்ளாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதனால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அது நிச்சயமா உருவாக்கி இருக்கும். மூணாவதா இருப்பது உங்களுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி கேள்விக்குறியாக மாறியது என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. கேட்டு அதற்கான பதிலும் கிடைக்காம இன்னமும் நீங்கள் உங்களையே வருந்தியும் கொண்டு கொண்ட நாட்கள் அதிகமாகவே இருக்கும். விட்டுவிட முடியாம பிடித்த சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த ஒரு உறவு உங்களை சோர்வடைய செய்திருக்கும். ஒரு நட்பு உங்களை ஏமாற்றிருக்கலாம். ஒரு குடும்ப உறவு கூட உங்களுக்கு ஒரு துரோகத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஆனா நீங்க அதை விட்டுடாம பிடித்திருப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வழியா உங்களுக்கு நீண்டி கொண்டே வந்திருக்கும். அவங்க உங்களுக்கு எவ்வளவுதான் துரோகத்தை பண்ணியிருந்தாலும் நீங்க அவங்கள விட்டுட்டு உடனே வரமாட்டீங்க. அவங்க கூடயே இருக்கணும்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஆரம்பத்துல அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கும். ஆனா போக போக நீங்களே அவங்கள பத்தி புரிய ஆரம்பித்திருக்கும். அதனால இனிமே அவங்களிடம் எதுவும் பேசக்கூடாது, அவங்கள அப்படியே வாழ்க்கையை விட்டு விலக்கிடணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்க ஒதுங்கி இருந்த இடத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை வலுப்பெற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்திருப்பாங்க சில மனிதர்கள். அந்த மனிதர்கள் முன்னாடி உங்களால நிமிர்ந்து வாழ முடியும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு உங்களை எத்தனையோ மனிதர்கள் ஆளாக்கி இருப்பாங்க. அந்த மனிதர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவும் ஆரம்பிப்பாங்க. மரியாதையும் உங்களுக்கு மெதுவாக வந்தும் சேரும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச செயல்களுக்கு உங்களுக்கு மரியாதை உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கூட போயிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு மரியாதை இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடைத்து அனைவருமே உங்களை பெருமையாக பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்க பேசாம இருந்த இடத்தில் கூட உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும். பேசாம நீங்க அமைதியாக இருந்த சில விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க. உங்களை ஒதுக்கி வைத்த 3 இடங்கள் உங்களுக்குள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு குடும்ப முடிவில் உங்களுடைய கருத்து கேட்கப்படாமலே போயிருக்கும். குடும்பத்துல சில முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படாம போயிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களிடம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு உங்களுடைய முடிவுகளை எடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்ந்து நிற்பீங்க. உங்களுடைய குடும்பமே உங்களை மதிச்சு பார்ப்பாங்க. ஒரு வேலை இடத்தில் கூட உங்களுடைய முயற்சிகளை யாரும் இதுவரை மதிக்காமல் நடத்தியிருப்பாங்க. ஆனா இனிமே உங்களுடைய முயற்சிகளை அவங்க ஒரு முயற்சியை நீங்க வெற்றிகரமா பண்ணியிருப்பீங்க. அதனால அனைவருமே உங்களை மதித்து பேசுவாங்க. உங்களிடம் மதித்து எல்லாத்தையும் கூறுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உறவில் உங்களுடைய உணர்ச்சி நிச்சயமாக புரியப்படும். ஒரு நாள் நீங்க அழாம இருந்திருப்பீங்க. அந்த நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இத்தனை நாட்கள் இரவு நேரங்கள்ல நீங்க தூங்கும்போது ஏதாவது கண்கள்ல இருந்து கண்ணீர் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல இந்த கண்ணீர் அனைத்திற்கும் ஒரு பதிலானது நிச்சயமாக கிடைக்கும். அழுகாம இருந்த அந்த ஒரே ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக உருவாகும். நீங்க இனிதான் எனக்காக நான் வாழணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்வீங்க. மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தது போதும், அவங்களுக்காக வாழ்ந்து நமக்கு என்ன கிடைக்கி என்று உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பித்துக் கொள்வீங்க. நீங்க உங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கக்கூடிய முறைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க எல்லோரிடமும் உங்களுடைய உணர்ச்சிகளை பகிர மாட்டீங்க. நீங்க யாரையும் எளிதில் நம்பவும் மாட்டீங்க. நீங்க உங்களுடைய மன அமைதியை மட்டும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருந்திருப்பீங்க. நீங்க மன்னிக்காம விட்ட ஒருவரை நீங்க அவர்களை நினைக்கவே மாட்டீங்க. மெதுவாக அவங்களிடம் இருந்து தூரமாகி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்கள நீக்கி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நாள் எனக்கு யாரையும் பிடித்து வைத்திருக்க தேவையில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறமா 3 முக்கியமான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க அதிகமாக கொடுத்தும் அதற்கு மதிப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நீங்க வலித்த போது யாரும் அருகில் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். நீங்க உங்களையே மறந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். நீங்க விட்டு விட்ட விஷயங்கள் கூட திரும்ப உங்களுக்கு வராமல் கூட போயிருக்கும். ஆனா அதை விட சொல்லணும் அப்படின்னா அதை விட உங்களுக்கு நல்லதும் நிச்சயமா நடந்திருக்கும். நல்ல உறவுகளும் உங்களை தேடி வந்திருக்கும். நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமா அமைந்தும் இருக்கும். ஒரு நாள் நீங்க எதையும் பொறுத்து கொள்ளாம உங்களுடைய மனதை மட்டுமே நீங்க பாதுகாக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு அமைதியை தேடி கொடுக்கும். மற்றவங்களுக்கும் உங்களுடைய மதிப்பையும் அது உணரவும் வைக்கும், புரியவும் வைக்கும். நீங்க இழந்ததை விட நீங்க கற்றதை மதிக்க ஆரம்பிப்பீங்க.
யாரை நம்பணும், எப்போது பேசணும், எப்படி பேசணும், யாரிடமிருந்தெல்லாம் விலகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக் கொள்வீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அதிகமாகவே இருக்கும். விட்டுவிட முடியாம பிடித்த சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த ஒரு உறவு உங்களை சோர்வடைய செய்திருக்கும். ஒரு நட்பு உங்களை ஏமாற்றிருக்கலாம். ஒரு குடும்ப உறவு கூட உங்களுக்கு ஒரு துரோகத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஆனா நீங்க அதை விட்டுடாம பிடித்திருப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வழியா உங்களுக்கு நீண்டி கொண்டே வந்திருக்கும். அவங்க உங்களுக்கு எவ்வளவுதான் துரோகத்தை பண்ணியிருந்தாலும் நீங்க அவங்கள விட்டுட்டு உடனே வரமாட்டீங்க. அவங்க கூடயே இருக்கணும்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஆரம்பத்துல அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கும். ஆனா போக போக நீங்களே அவங்கள பத்தி புரிய ஆரம்பித்திருக்கும். அதனால இனிமே அவங்களிடம் எதுவும் பேசக்கூடாது, அவங்கள அப்படியே வாழ்க்கையை விட்டு விலக்கிடணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்க ஒதுங்கி இருந்த இடத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை வலுப்பெற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்திருப்பாங்க சில மனிதர்கள். அந்த மனிதர்கள் முன்னாடி உங்களால நிமிர்ந்து வாழ முடியும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு உங்களை எத்தனையோ மனிதர்கள் ஆளாக்கி இருப்பாங்க. அந்த மனிதர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவும் ஆரம்பிப்பாங்க. மரியாதையும் உங்களுக்கு மெதுவாக வந்தும் சேரும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச செயல்களுக்கு உங்களுக்கு மரியாதை உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கூட போயிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு மரியாதை இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடைத்து அனைவருமே உங்களை பெருமையாக பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்க பேசாம இருந்த இடத்தில் கூட உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும். பேசாம நீங்க அமைதியாக இருந்த சில விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க. உங்களை ஒதுக்கி வைத்த 3 இடங்கள் உங்களுக்குள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு குடும்ப முடிவில் உங்களுடைய கருத்து கேட்கப்படாமலே போயிருக்கும். குடும்பத்துல சில முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படாம போயிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களிடம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு உங்களுடைய முடிவுகளை எடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்ந்து நிற்பீங்க. உங்களுடைய குடும்பமே உங்களை மதிச்சு பார்ப்பாங்க. ஒரு வேலை இடத்தில் கூட உங்களுடைய முயற்சிகளை யாரும் இதுவரை மதிக்காமல் நடத்தியிருப்பாங்க. ஆனா இனிமே உங்களுடைய முயற்சிகளை அவங்க ஒரு முயற்சியை நீங்க வெற்றிகரமா பண்ணியிருப்பீங்க. அதனால அனைவருமே உங்களை மதித்து பேசுவாங்க. உங்களிடம் மதித்து எல்லாத்தையும் கூறுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உறவில் உங்களுடைய உணர்ச்சி நிச்சயமாக புரியப்படும். ஒரு நாள் நீங்க அழாம இருந்திருப்பீங்க. அந்த நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இத்தனை நாட்கள் இரவு நேரங்கள்ல நீங்க தூங்கும்போது ஏதாவது கண்கள்ல இருந்து கண்ணீர் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல இந்த கண்ணீர் அனைத்திற்கும் ஒரு பதிலானது நிச்சயமாக கிடைக்கும். அழுகாம இருந்த அந்த ஒரே ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக உருவாகும். நீங்க இனிதான் எனக்காக நான் வாழணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்வீங்க. மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தது போதும், அவங்களுக்காக வாழ்ந்து நமக்கு என்ன கிடைக்கி என்று உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பித்துக் கொள்வீங்க. நீங்க உங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கக்கூடிய முறைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க எல்லோரிடமும் உங்களுடைய உணர்ச்சிகளை பகிர மாட்டீங்க. நீங்க யாரையும் எளிதில் நம்பவும் மாட்டீங்க. நீங்க உங்களுடைய மன அமைதியை மட்டும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருந்திருப்பீங்க. நீங்க மன்னிக்காம விட்ட ஒருவரை நீங்க அவர்களை நினைக்கவே மாட்டீங்க. மெதுவாக அவங்களிடம் இருந்து தூரமாகி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்கள நீக்கி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நாள் எனக்கு யாரையும் பிடித்து வைத்திருக்க தேவையில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறமா 3 முக்கியமான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க அதிகமாக கொடுத்தும் அதற்கு மதிப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நீங்க வலித்த போது யாரும் அருகில் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். நீங்க உங்களையே மறந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். நீங்க விட்டு விஷயங்கள் கூட திரும்ப உங்களுக்கு வராமல் கூட போயிருக்கும். ஆனா அதை விட சொல்லணும் அப்படின்னா அதை விட உங்களுக்கு நல்லதும் நிச்சயமா நடந்திருக்கும். நல்ல உறவுகளும் உங்களை தேடி வந்திருக்கும். நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமா அமைந்தும் இருக்கும். ஒரு நாள் நீங்க எதையும் பொறுத்து கொள்ளாம உங்களுடைய மனதை மட்டுமே நீங்க பாதுகாக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு அமைதியை தேடி கொடுக்கும். மற்றவங்களுக்கும் உங்களுடைய மதிப்பையும் அது உணரவும் வைக்கும், புரியவும் வைக்கும். நீங்க இழந்ததை விட நீங்க கற்றதை மதிக்க ஆரம்பிப்பீங்க.
யாரை நம்பணும், எப்போது பேசணும், எப்படி பேசணும், யாரிடமிருந்தெல்லாம் விலகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக் கொள்வீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக